ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் தொடர்ந்து அதாவது ஒரு ஊரில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸுகளை பற்றிட்டு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். எங்கெல்லாம் போகலாம், எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஊட்டி லேக்குங்க. ஊட்டியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு போட்டிங்ஸ்லாம் இருக்குங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரோஸ் கார்டன். அதாவது ரோஸ் கார்டன் மீன்ஸ் நிறைய பூக்கள் எல்லாமே வச்சு ரொம்பவே அழகாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் போச்சுங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் இதுவும் வந்துட்டு அது பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அதாவது ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இதுவும் ஊட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. அதுக்கப்புறம் கர்நாடகா பார்க்குன்னு ஒரு பார்க்கு. அதாவது இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான், பக்கத்தில் தாங்க இருக்குது. இதுவும் ஊட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது பெரியவங்களாம் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற பிளேஸுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மியூசியம். இதுவும் ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது வந்துட்டு கவர்மெண்ட் மியூசியம்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டே வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பறவைங்களோட இறக்கைகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளோட பெரிய எலும்புகள், இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்குதுங்க. ஸோ போனீங்கன்னா பெரியவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வேலி வியூ. இது வந்துட்டு ஒரு வியூ தாங்க. கொடைக்கானலில் கூட இருக்குது. பட் ஆனால் ஊட்டியில் இருக்க வியூ மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ கொடுக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆனால் சேஃபாக இருந்துக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வென்லாக் டவுன்ஸ். இது வந்துட்டு ஊட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது உண்மையாலுமே ஒரு பெரியவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்க மீன்ஸ் லவ்வர்ஸு, கப்புள்ஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் மேரேஜ் ஆனவங்க, அப்புறம் பாய்ஸாக போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தாங்க. அதுக்கப்புறம் தொட்டபெட்டா. இது வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. தொட்டபெட்டா வந்துட்டு ஊட்டியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இது வந்துட்டு சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே ஒரு பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். மறக்காமல் ஊட்டி போனீங்கன்னா தொட்டபெட்டா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் காமராஜ் சாகர் டேம். இது வந்துட்டு ஒரு டேமு தாங்க. இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் போகிறவங்க டேமு, அதனால கொஞ்சம் சேஃபாக பார்த்து போயிட்டு வாங்க. இது வந்துட்டு ஊட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் காலாட்டி ஃபால்ஸ். இது காலாட்டி ஃபால்ஸா இல்லை என்ன ஃபால்ஸுன்னு தெரில, நான் அப்படி சொல்கிறேன். பட் இது எப்படின்னு தெரில. காலாட்டி ஃபால்ஸ் இது வந்துட்டு ஊட்டியிலேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபால்ஸுனாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஃபால்ஸு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்சன்ஸ் வேலி. இதுவுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கிளெமோர்கான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். சொல்லிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. பட் ஆனால் 17, அதாவது ஊட்டியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. போகிறவங்க ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பைக்காரா ஃபால்ஸ். இது தாங்க செம்ம ஒரு வியூ கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இங்கே தான் போய் அதிகமாக ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக போகிறவங்க பைக்காரா ஃபால்ஸ் வந்துட்டு போயிட்டு வாங்க. ஊட்டியிலேருந்து 23 கிலோமீட்டர் தான், தூரமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்பவே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பைக்காரா போட் ஹவுஸு. இது வந்துட்டு ஊட்டியிலேருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று தாங்க. பட் ஆனால் பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவலாஞ்சின்னு சொல்லிட்டாலே எல்லாேருக்கும் பனிப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் வரும். இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு வியூ கொடுக்கும். பட் ஆனால் செம்ம ஒரு வியூ கொடுக்கும், சூப்பராக இருக்கும். போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இது வந்துட்டு ஊட்டியிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். This video sponsored by BuyMode e-shopping application. The BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸு, ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சமைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கடையில் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே 9 ரூபான்னு கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள்.